சரி. இந்த வீடியோல என்ன சொல்லிச்சுன்னா, நாளாக எழுதிய பார்ப்போம். நாளாக எழுதி என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப அ ஒரு வயலின் தந்தி குதிரையிலிருந்து தந்தியினுடைய நீளத்தினுடைய 1/5 இடத்தில் வில்லினால் உரசி வாசிக்கப்படும்போது 5ஆம் விஷயத்தை பெற முடியும். உங்கள் விடைக்கு காரணத்தை தருக. 5ஆம் விஷயத்தை பெற முடியும் என்றதற்குரிய காரணத்த அ பார்ப்போம். இப்ப முதல்ல எங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இப்படி ஒரு என்ன சொல்றது? நான் வயலின் இப்படி ஒரு அமைப்புல கீறுறேன். இதுல அந்த குதிரைக்கு பிறகு ஆ ஆ உள்ள அமைப்பு தான் இது. இப்ப இவங்க நெருடல் வந்து ஒரு 5வது இடத்துல இதுல தான் செய்றாங்க. இதுல நீளம் வந்து எல் என்று எடுத்துக்கொள்வோம். 5ஆம் இசைச்சுரம். இசையம்ன்றது இசைச்சுரம். 2ம் அந்த வேர்ட் முக்கியம். இசையம் சமன் இசைச்சுரம். இசைச்சுரம். முக்கியமா இதான் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல பிரச்சனை. சிங்களம், இங்கிலீஷ்லாம் சரியா தான் இருக்கு. நாங்க பாவிக்கிற இசைச்சுரம் என்ற வேர்ட் ரிசோர்ஸ் புக்கும் இதான் சொல்லுது. ஆனால் இசையம் என்று இங்கே சொல்லிட்டாங்க. அதானே இசையம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இசையம் தான் வாட்சி கொண்டு போகிறாங்க. ரைட். இப்போ எங்களுக்கு என்ன வேண்டாம் 5வது இசைச்சுரம்ன்றது 5வது இசைச்சுரம் என்று சொல்லப்படும் போது இந்த நீளத்தை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 5வது இசைச்சுரத்தில் எப்படி இருக்கும் லெம்டா வந்து 5 என்று வரும் இல்லையா? அப்ப இந்த லெம்டான்னு சொல்லும்போது இந்த நீளம் வந்து இதே நீளத்தை தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த லெம்டா அளவு பார்த்தீங்கன்னு சொல்லி நினைச்சு பாருங்க 5 லெம்டா பை 2 ஏன் 5 உருவாகுமா? அது முன்னுக்குள்ள கேள்வியோட பார்த்தீங்கன்னா அது விளங்கும். இங்க இருக்கிற லெம்டா பார்த்தீங்கன்னா 2 இல்லைங்களா 5 வரும் இங்க லெம்டா. ஆனா இப்ப அவர் மீட்ட போற அமைப்பு வந்து 1/5. அவர் மீட்ட போற அமைப்பு வந்து எவ்வளவா இருக்க போகுது? 1 அப்ப லெம்டா இப்ப 1 இப்ப 2/5 தான் இந்த லெம்டா வரணும் இசைச்சுரத்துக்கு. இப்ப ஒரு மீட்டர் இப்ப மீட்டர் அளவுன்ற லெம்டாவை பார்த்தீங்கன்னு சொல்லினா லெம்டாவை நம்ம கணிச்சமாக இருந்தா இப்ப இவர் எவ்வளவு எடுக்கிறார் இந்த நீளத்துல இருந்து 5 எடுக்கிறார். அப்ப நீளத்துல இருந்து 5 எடுக்கும்போது அவர் உருவாக்குற லெம்டா வந்து L/5 தான் லெம்டா உருவாக்குறார். அப்ப இப்ப உருவாக்குறது அதாவது 1/5 பங்கு தந்தியில் உருவாகும் லெம்டா எவ்வளவா இருங்க உருவாகும் லெம்டா எவ்வளவா இருக்க போகுது L/5 இருக்க போகுது. எவ்வளவா இருக்க போகுது L/5 இருக்க போகுது. ஆகவே இது L/5 இது என்னவா இருக்க போகுது இது 12/5 வரணும். இப்படி 12/5 லெம்டா வந்தா தான் ஒரு 5வது சுற்றுறது போக L/5 வந்தா 5வது சுற்றுறதுக்கு போக முடியாது. சரிதானே? ஆகவே இது என்ன செய்ய இயலாது. இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இசைச்சுவத்தை பெற முடியுமா? இல்லை, பெற முடியாது. 5ஆம் இசைச்சுரத்தை பெற முடியாது. ரைட். அவ்வளோதான். சரிதானே? இதை வச்சுக்கொண்டே நம்ம கணிச்சு பார்த்து இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஜி வந்து ஒரு வயலின் ஒரு வயலின் ஜி அது கேபிட்டல் ஜி தந்தி அதனுடைய ஒரு உள் அகடியுடனும் அதனை சுற்றப்பட்ட ஒரு சுருளி சுற்றுடனும் செயற்பட்டுள்ளது. அதற்குரிய காரணத்தை தருக. ரைட். இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா ரைட். இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ 5வதுக்கு ஜிக்கு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் ஜி வந்து உண்மையாவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுருதி என்ன செஞ்சிருக்கு மீறன் வந்து குறைவு. அப்போ இங்கே சொல்லியிருக்காங்க சுருதி குறைவானது எடுத்து வந்திருக்காங்க. இதில் எங்க இதை தந்திருக்காங்க ஜிஏடியில மிகவும் கூடிய சுருதி குறைந்த சுருதி. அப்போ இது குறைந்த சுருதி. ஜி வந்து குறைந்த சுருதி. என்ன நடந்திருக்கு? குறைந்த சுருதி. என்னவா இருக்குது? குறைந்த சுருதி. அப்ப இது குறைந்த சுருதியாக இருக்கணுமாக இருந்தா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ரைட். அப்ப எங்களுக்கு முதல்ல தெரியும். அதாவது
இழுவை வந்து குறைக்கோணமாக இருந்தால் என்ன செய்யும்? இது மீள்றன் குறைவு. மறைமுகமாக என்ன செய்கிறோம்? மீள்றன் குறைவு. மீறனை குறைச்சிட்டோம். மறைமுகமாக மீறனை குறைச்சோம். மீறனை குறையுது என்று சொல்லி சொன்னா சுருதி வந்து குறைஞ்சிருக்கு, மீறனை குறையுது என்று சொன்னா மீறனை குறைக்கிறதுக்குரிய என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நாம மேற்கொண்டோம் என்றாலும் இதுல என்ன சொல்றாங்கன்னா கூடிய அடர்த்தி தந்தி அடர்த்தி கூடிய உள் அகமணியுடனும் அதனை சுற்றி சுற்றப்பட்ட ஒரு சுருள் சுற்றுடனும் இணைக்கப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது. இவங்க மேலதிகமாக என்ன செஞ்சிருக்காங்க? அடர்த்தியை கூட்டியிருக்காங்களா? அப்ப அதுல பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு இது செய்யும். ஆனா சுருளியை என்ன செஞ்சிருக்காங்கன்றா சுருளி ஒன்றோட சுற்றப்பட்டிருக்காங்க. சுருளியை சுற்றுதால என்ன நடக்க போகுது? அப்ப நிறைய அதிகரிச்சிருக்காங்க. நிறைய அதிகரிச்சிருக்காங்க. அப்ப நிறைய அதிகரிச்சிருக்கிறதால நிறையை ஏன் அதை கேட்ட கேள்வியே தானே இந்த படம் ஒரு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? இப்ப நிறைய அதிகரிக்கிறதால என்ன நடக்க போகுது? நிறைய அதிகரிக்க அதிகரிக்க அங்க வந்து என்ன செய்யும்? மீறன், அதாவது குறையும். மீறன் குறையும் போது சுருதி குறையும். நிறையை அதிகரிப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க? சுருளி ஒன்றோட சுற்றிருக்காங்க. சுருளியுடன் சுற்றப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. சுற்றப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. ரைட். இதுக்கு வேற ஒன்றும் பெருசா யோசிக்க தேவையில்லை. நிறைய அதிகரிக்கிறதால சுற்றப்பட்டிருக்குது. நிறைய அதிகரிக்கிற நோக்கம் அதால என்ன செஞ்சிருக்கும்? எங்களுக்கு நிறைய அதிகரிக்கும் போது மீறண்ட அளவு குறைய வெளிக்கிடும். ஆகவே நிறைய அதிகரிப்பு எங்களுக்கு அதிர்வினுடைய அளவை குறைக்கும். அதிர் அளவை குறைக்கிறதால மீறண்ட அளவு குறையும். அதிர்வெண்ட மீறனோட சேர்ந்து தானே. ராய். சரி.